இடம். இது ஒரு காதல் கதை. ஏமாவிற்கு அது காதலா என்று தெரியவில்லை. சத்யனின் சிரிப்பு, சுறுசுறுப்பு, சீரான தோற்றம் எல்லாம் பிடித்திருந்தன. அவன் அருகில் இருக்க தனி உல்லாசம் உணர்ந்தாள். ஆனால் அவனுடன் காலம் முழுவதும் இணைந்து நடக்கும் அளவு இந்த பிடித்தம் பலப்பட்டு நேசமாகி ஆழ்ந்த காதல் முத்தாய் இருக்குமா என்று புத்திசாலிகள் காதலிப்பதில்லை, அது சாத்தியமும் இல்லை என்று வாதிடும் ராம். அவள் நின்று யோசித்தாள். இயல்பான பார்வை, பேச்சு மீறி அப்பப்போது ஜாடையான சிரிப்பு, வார்த்தைகள் சில நேர்ந்த போதும் அவள் தன் மனதை முழுவதுமாய் இழந்துவிடவில்லை. சத்யன் அவள் வீட்டு ஒற்றை அறை மாடி போர்ஷனில் குடியிருந்தான். பெரியப்பாவின் சிபாரிசுடன் அவர் ஊரிலிருந்து வந்ததால் பிரம்மச்சாரியான அவனுக்கு மேல் வீட்டை திறந்துவிட வேண்டிய நிர்பந்தம் அப்பாவுக்கு. ஆனால் 3 மாதங்களில் அண்ணாச்சி சொன்னது போல குணமான பையன்தான். தவிர அவன் தர்ற 300 ரூபா ரொம்ப ஒத்தாசையாயம்மா. பென்ஷன் பணம் சம்பளத்தில் 3ல் 1 பங்கு தானே. 1 வருஷமாக செலவை இழுத்து பிடிக்க சிரமப்பட்டேன் என்றார். அப்பாவையும் மனசு திறந்து பேசுவது என்பது அன்றாட நடப்பதல்ல. சொந்த வீடு தானப்பா நம்பது. காலம் கடந்து உங்களை பெற்றுக்கிட்டேன்னம்மா. உன் அக்காமார் கல்யாணத்தை கடனை தீர்த்ததே பெரும்பாடு. தீர்ந்துடுச்சில்ல, பெரும் புண்ணியம். வர்ற ஜூன்லேருந்து நான் ஒரு இன்ஜினியர்ப்பா. வேலையும் அமைஞ்சிட்டா பிறகு பிரச்சனையே இல்லை. புரியாத பேசுறியம்மா. அம்மா இருந்திருந்தா இதுக்குள்ளே உனக்கு மாப்பிள்ளை பார்த்து தான் பங்குக்கு ஏதோ பாத்திரம் பண்டம்னு வச்சுருந்துருப்பா. அவள் இருந்த தைரியத்தில் உங்கள் அக்காமார் கல்யாணம் நடத்திட்டேன். அம்மா நினைவில் அவர் குரல் ஒடுங்குவதை உணர்ந்த அவள் முகத்திலும் இறுக்கம். அதை மாற்ற இடைவெட்டினாள். சரி, அதுக்கு இப்போ என்னப்பா? சத்தியங்கிட்ட 200 ரூபா கூட கேட்கலாம்னு யோசனை. 500வா? விழிகள் விரிந்தன. லெக்சரருக்கு நல்ல சம்பளம், கைக்கே 4000க்கு மேலே வருமா. ஆனாலும் அவருக்கு செலவெல்லாம் இருக்கும் இல்லையா? யாருக்கு தான் செலவில்லைம்மா. அப்பப்போ காஃபி டிஃபன் தரோம். காற்று தண்ணின்னு குறையில்லாத இடம் இல்லையாம்மா. அவர் அம்மாவுக்கு கான்ட்ராக்டாம்மா. ஆப்ரேஷன் இந்த வருஷம் செய்திடணும். கல்யாணத்துக்கு ஒரு தங்கையும் இருக்காப்பா. அப்போ அவன் வேற வீட்டுக்கு மாறிக்கிட்டோம். கிடைக்கிற 300 நின்றுணுமே. அப்படி நடக்காது என்பதாய் தலையசைத்தார். இத்தனை வசதியாக வேற வீடு எது இந்த பக்கம்? காலேஜுக்கு நடந்தே போயிடுறான். அந்த வகையில் மிச்சப்படுறது நமக்கு கொடுக்கட்டுமே. ஆனாலும் ஒரேடியாக 200 கேட்குறது, அப்பத்தான் 100ஆவது ஏறும். அப்பா சாணாக்கிய சிரிப்புடன் நகர ஏமாவிற்கு குறுகுருவென்றது. 4ஆம் மாதம் வாடகை கூட்டி கேட்பது அநியாயம் என்று தோன்றியது. அது சத்தியனாய் இல்லாதிருந்த போதிலும் கூட. ஆனாலும் அது ஒன்றும் சத்தியினால் சமாளிக்கக்கூட முடியாத பிரச்சனை அல்லவென்று தோன்றியது. ஆனால் குமைச்சல் மறுநாள் கவலையானது. பயம் வேற. வீடை பார்த்துக்கிறேங்கிறான். போகட்டுமே, அப்பா சிடுசிடுத்தார். ஒத்தாசைன்னு சொன்னால் 300ம் போச்சு. இவளும் பதிலுக்கு சிடுசிடுத்தாள். பேங்க் உத்தியோகஸ்தன் யாரோ தனி வீடு தேடிக்கிட்டு இருக்கானா. தனி ஆள் தானா? முதல்ல ஆள் எப்படின்னு விசாரிங்க. இவள் இழுத்து சொருகியபடி வெளிநடப்பு செய்தாள். முன்பு போல் சத்யனை கண்டது இயல்பாய் பேச்சு ஓடவில்லை. இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே, லீவாச்சேன்னு பிரியாணி செய்தேன். சூடான பாத்திரத்தை நீட்ட முடியவில்லை. அதற்கேற்றாற்போல் எஜுகேஷன் டூர், பரீட்சைகள், பிராக்டிக்கல்ஸ், பேச்சு போட்டி, பிரிவு உபச்சார விழா என்று அவள் நேரத்தை பலதும் பிடுங்கிக் கொள்ள 1.5 மாதம் ஓடியே போனது. ஊர் போய் வந்தவனிடம் ஊரில் எல்லோரும் சகியந்தானே என்று அசடு வலிய விசாரித்ததோடு நிறுத்தி கொண்டாள். பரீட்சை நெருங்க மூச்சு விடவும் யோசிக்க வேண்டியிருந்தது. மனம் அனாவசியமாய் அலைபாயவில்லை. பரீட்சை முடிவுகளில் தன் எதிர்காலம் முழுவதும் தொங்கி நிற்பதாகவே அவள் நினைத்தாள். வெறியாய் படித்தாள். அப்பப்போது சத்யனின் சிரிப்பும் வாடகை பிரச்சனையும் சிந்தனையை இழுத்தாலும் தட்டி அதட்டி அமர்த்தினாள். தந்தையிடம் அது பற்றி கேட்பதை தவிர்த்தாள். தேர்வுகள் முடிந்தபோது முழுசாய் 3 மாதங்கள் முடிந்திருந்தன. அன்று மதியம் திருப்தியாய் தூங்கி எழுந்தவள் இத்தனை நாள் கவனிப்பாரற்று கிடந்த வீட்டை ஒழுங்கு செய்து கொண்டிருந்த போதுதான் ஜன்னல் வழியே சத்யனை பார்த்தாள். சிவப்பு, மஞ்சள், பச்சை என வண்ணமாய் இலைகள் பரப்பியிருந்த 2 குரோட்டோன்ஸ் செடிகளை மாடிப்படியின் இருபுறமும் நட்டு கொண்டிருந்தவனை ஆச்சரியமாய் பார்த்தாள். ஒரு 100 ரூபாய் கூட்டித் தருவதாய் சொல்லிட்டாரோ? கேள்விக்குறியில் சந்தோஷமும் தொற்றிக்கொண்டு ஆடியது. அப்பா ஏன் தன்னிடம் ஒன்றும் சொல்லவில்லை? இல்லாவிட்டா இவர் ஆசையா செடிவை இங்கே நடுவானேன்? படபடக்கும் நெஞ்சோடு வாசலுக்கு வந்தாள். ஹலோ, பரீட்சை நல்லா எழுதியிருப்பீங்க. ஆமாம், பரவாயில்ல, அழகான குரோட்டோன்ஸ். என் ஸ்டூடெண்ட்டோட அப்பா ஒருத்தர் நர்சரி நடத்துகிறாரு, கேட்டு வாங்கினேன். ஓ, அவன் டைப்பாய்டில் விழுந்து 1 மாதம் கிளாஸுக்கு வரல.
10 நாளாக தினம் 1/2 மணி நேரம் டியூஷன் எடுத்தேன். பரவாயில்லையே, 2 செடிக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸுங்கிறது நியாயமான ஃபீஸ் தான், புன்னகைத்தாள். நோனோ, அதுக்கு 100 ரூபா தனியாக வாங்கிட்டேன். இது கொசுறு, கண் சிமிட்டி சிரித்தான். ஓ, இவள் குரலின் சுருதி சற்றே இறங்கி நின்றது. ஒரு மாணவனுக்கு உதவுறது உங்கள் கடமை தானே? கத்திரிக்காய் போங்க, உங்கள் அப்பாவை கூட இப்படி தான் சமாளித்தேன். வாடகை கூட்டி கேட்டார் தெரியுமா உங்களுக்கு? தலையசைத்தாள். அது மட்டும்தான் முடிந்தது. அவர்கிட்ட வேறு வீடு பார்க்குறேன்னு சொன்னதும் ஒரு பேச்சுக்கு தான். இங்கே இருக்கிற வசதியை அங்கே விட்டுற முடியுமா? கண்கள் விஷமாய அவளை ஏறிட்டன. முன்பு போல அதை அவள் இன்று ரசிக்கவில்லை. உங்கள் சின்னத்தான் அவர் தம்பிக்கு காலேஜ் அட்மிஷன் கேட்டு எழுதியிருந்தார் போல, இழுத்தான். தெரியல, பரீட்சை சமயத்தில் அப்பாவும் எதுவும் என்கிட்ட சொல்கிறதில்ல, நானும் காதில் வாங்கிறதில்ல. வேறு வழி இல்லாமல் சார் என்கிட்ட தான் வந்தார். எனக்கு ஒரு சீட் கோட்டா உண்டு, அது உங்களுக்கு வேணால் தரேன் சார்னு. மற்றபடி காமர்ஸ் சீட் வேணும்னா குறைஞ்சது 5000லேருந்து இழுத்து விட்டுருக்கும்னு ஒரு பின்குறிப்பு கோர்த்து விட அவர் அப்புறம் கூட்டித்தான்ற பேச்சையே எடுக்கலை. கொசுறு, வாடகையிலேயே ஒரு 50 ரூபா குறைப்பாரோன்னு கூட கேட்கலாம்னு ஒரு யோசனை இருந்துச்சு. அவன் பகபகவென்று சிரித்தான். முடியாது சார் என்று அவன் சண்டை போட்டிருந்தா கூட சந்தோஷம். 1 வருஷமான பிறகு ஏதோ கூட்டித்தரேன் சார் என்று நியாயமாகவே பேசியிருக்கலாம். அல்லது மிரட்டியது போல காலி செய்து விட்டு விலகி இருக்கலாம். இது என்ன குறுக்கு வழி, தந்திரம்? அதுவரை சந்தேகத்தில் நின்ற அவளது கேள்வி இதுதான். காதல் என்பதா என்று மயங்கிய அந்த சிறு சந்தேகம் மதிப்பு கயிறு அருந்ததில் உருண்டு போனது. ஆக இனி எனக்கு இடம் பற்றி கவலை இல்லை. மிக மென்மையான இனிமையான ஒரு இடத்தை இழந்து விட்டதை அறியாமல் தொடர்ந்து சிரித்தான் அவன்.